நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கிராம மக்கள் ஒன்றிணைந்து பணம் திரட்டி போடப்பட்ட சிமெண்ட் சாலையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்ற வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சில்லாங்காடு பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தர பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து 30 லட்சம் நிதி திரட்டி சிமெண்ட் சாலை அமைத்தனர். ஆனால் கால்வாயை மூடி அமைக்கப்பட்டதாக கூறி பொதுப்பணித்துறையினர் சாலையை உடைக்க ஜேசிபி இயந்திரத்துடன் வந்தனர். அவர்களை கிராம மக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். பொதுமக்களால் சேர்ந்து கவர்மெண்ட் நாங்கள் ஒரு 5 வருஷம் மனு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால பொதுமக்களாக நாங்களே எல்லாம் ஒன்று சேர்ந்து 30 லட்ச ரூபா மதிப்பீட்டில் நாங்களே புது ரோடு அமைச்சிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வாய்க்காலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா வாய்க்கால் தண்ணி போகிறதுக்கு நாங்கள் பெருசாக அடியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் போட்டு எல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கோம். இதை அதிகாரிங்க ஆய்வு செஞ்சு கூட முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த பொதுமக்கள் பயன்படக்கூடிய இந்த ரோடை அதிகாரிங்க ஏன் இடிக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இடிக்கிறதுக்கு வாகனத்தோட நின்றுட்டு இருக்காங்க அதிகாரிங்கெல்லாம். இதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களை நாங்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் அவதிக்குள்ளாவதாக வெளியான குமுதம் செய்தியின் எதிரொலியாக அதிகாரிகள் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பள்ளக்காடு பகுதியில் சாக்கடை, குடிநீர், தெருவிளக்கு, தார் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சாக்கடை தூர்வாரப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். இது தொடர்பாக குமுதம் சேனலில் செய்தி வெளியான நிலையில் தற்போது பள்ளக்காடு கிராமத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூரில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம், ஆத்தூர் சாலை, கோனேரிபாளையம், செஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருச்சி மாவட்டம் வயலூர் சாலை, இரட்டைவாய்க்கால், சோமரசம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டி தீர்த்ததால் பள்ளிக்கு சென்ற மாணவர்களும் பணிக்கு செல்வோரும் அவதியடைந்தனர். சாலையில் மழை வெள்ளம் ஆறு போல் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இருப்பினும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழையால் குளிர்ந்த சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர், திம்மாவரம், பழவேலி, சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இதேபோல் திருக்கழுங்குன்றம், கல்பாக்கம், மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் காலை முதல் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் தணிந்துள்ளது. சேலம் மாவட்ட மக்களை கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் பிற்பகல் நேரத்தில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ஆத்தூர், நரசிங்கபுரம், அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாய கழிவுகள் கலப்பதால் பவானி ஆற்று நீர் மஞ்சள் நிறத்தில் மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சிறுமுகை பகுதியில் ஓடும் பவானி ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகள் கலக்கப்படுவதால் கடந்த 2 மாதங்களாக ஆற்று நீர் மாசடைந்து நிறம் மாறி காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் பேரில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்தும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானி ஆற்றோட தண்ணீரோட நிறம் மாறிட்டு வருது. முதல்ல கருப்பு நிறமா இருந்துச்சு, மஞ்சள் நிறமா இருந்துச்சு. இது தொடர்ந்து புகார் அறிவிப்பின் பேரில் 3 முறை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அதிகாரிகள் இந்த பவானி நீர் எடுத்துட்டு போய் ஆய்வு செய்ய எடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் ஒரு முறையும் கூட அதுக்கான ரிசல்ட் கொடுக்கல. இந்த தண்ணீர் குடிநீர் தண்ணி நீரா அல்லது அதில் பிரச்சனை இருக்குதா, இந்த தண்ணீர் குடிக்கிறதுனால மக்களுக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் ஏற்படுமான்னு எந்த அறிக்கையும் கொடுக்க கிடையாது. அதுக்கான கருத்தும் எனக்கு சொல்ல கிடையாது. ஆகையால் உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த தண்ணீரோட தரத்தை பற்றி எங்களுக்கு சொல்லணும். மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்
பெண்ணாத்தூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வெளியே வைக்கப்பட்ட 1000 மூட்டை நெல் மழையில் நனைந்து சேதமடைந்தது. கீழ்பெண்ணாத்தூர், கருங்காலிக்குப்பம், காணிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்த நெற்பயிர்கள் விற்பனைக்காக கீழ்பெண்ணாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூட்டைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தது. இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் வேதனையடைந்தனர். தார்பாய் மூலம் மூடி வைக்கப்பட்டதால் சில மூட்டைகள் தப்பின. இதனை அடுத்து நெல் மூட்டைகளை காப்பாற்ற தார்பாய்கள் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது பெய்த மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து நுகர்பொருள் வாணிப கழகம் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளிவந்த தகவலினால் குறைந்த விலையில் பழங்களை வியாபாரிகள் கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் ஆனைக்குளம் பகுதியில் 4 ஏக்கர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசன முறையில் விவசாயிகள் தர்பூசணி பழங்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தர்பூசணி பழத்தில் ஊசி மூலமாக நிறம் ஏற்றப்படுவதாக வெளியான தகவலால் பழங்களை கிலோ 2 ரூபாய்க்கு வியாபாரிகள் கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து தர்பூசணி பழத்திற்கு தமிழக அரசு ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சட்டவிரோதமாக தங்கி பணியாற்றிய வங்கதேசத்தை சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். வண்டராயன்பட்டு கிராமத்தில் அரசு விதை பண்ணையில் உள்ளே புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு வங்கதேசத்தை சேர்ந்த சிலர் பணியாற்றுவதாக கிடைத்த தகவலின் பேரில் புவனகிரி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வங்கதேசத்தை சேர்ந்த 8 பேர் மேற்கு வங்கத்தில் போலி ஆதார் அட்டை தயாரித்து இங்கு வந்து பணியாற்றியது தெரியவந்தது. இதையடுத்து 8 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பஞ்சமி நிலத்தில் பட்டியலின மக்கள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டியலின சமுதாய மக்களுக்காக வழங்கப்பட்ட 4 ஏக்கர் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து பல்வேறு அமைப்புகளும் பட்டியலின மக்களும் ஒன்றிணைந்து தடுப்பு வேலிகளை பிடுங்கி எறிந்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வீடு இல்லாதவங்களுக்கு இந்த அரசாங்கம் பஞ்சம இடத்தை பஞ்சமருக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க பல முறை கலெக்டர் ஹவுஸ்ல மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து எந்த பயனும் இல்லை. அங்க போய் வட்டாட்சியரை போய் பாருங்க, அங்க போய் பாருங்க, இங்க போய் பாருங்கன்னு இந்த அருந்ததிரி இனத்தை அலக்கழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மக்களுக்கு சொந்த வீடு வேணும், சொந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு நாங்க இப்ப குடியிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க இந்த இடத்த பஞ்சமர இடத்தை நாங்க எடுக்காம விட மாட்டோம். பஞ்சமர இடத்தை பஞ்சமருக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை மனு வைக்கிறோம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே புதிய அரசு மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமாபாய் நகரில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு புதிதாக அரசு மதுபான கடை திறப்பதற்கான இடம் தேர்வு செய்து மதுபான கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளனர். பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கோட்டூர் கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இதில் காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 400க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கும் 80க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க நாணயம், வெள்ளிக்குத்து விளக்கு, சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. 1000க்கும் மேற்பட்டோர் மஞ்சு விரட்டு போட்டியை கண்டு ரசித்த நிலையில் மாடு முட்டியதில் காயமடைந்த 50 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வேட்டை நாய்களை கொண்டு மான் வேட்டையில் ஈடுபட்ட 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை பகுதியில் விவசாய நிலத்திற்குள் வரும் மான்களை வேட்டை நாய்கள் கொண்டு சிலர் வேட்டையாடுவதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் மலையடிவார பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரெங்கர் கோவில் பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட தங்கராஜ், முத்துகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சந்திரகுமார், நாகராஜ் ஆகியோரையும் வனத்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனிடையே தொடர் விடுமுறையை ஒட்டி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடல், நாழிக்கிணறு, புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் நாரும்பூநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு சுவாமி எழுந்தருள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அடுத்த 10 நாட்களுக்கு சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு பகுதியைச் சேர்ந்த விவசாயியை அரிவாளால் வெட்டியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பாப்பாநாடு கடைவீதிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த விவசாயி தீர்க்கரசுவை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. படுகாயமடைந்த விவசாயி தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அடமானம் வைத்த நிலத்தை திரும்ப பெறுவது தொடர்பாக திருக்குமார் என்பவருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் தாக்கப்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. தொடர்ந்து மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே மதுபோதையில் வாகனங்களுக்கு தீ வைத்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மலைசாமிபுரம் பகுதியில் இரவு வீடுகளின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 இருசக்கர வாகனங்கள், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை இளைஞர்கள் அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து துப்புரவு பணிக்கு பயன்படுத்தும் வாகனத்தை தீயிட்டு எரித்ததாகவும், அப்போது துப்புரவு பணியாளர் அந்தோணிராஜ், பெயிண்டர் விடுதலை வீரன் ஆகியோரை அவர்கள் தாக்கியதாகவும் தெரிகிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது கனி மற்றும் முனீஸ் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் வணிக நிறுவனத்திற்கு பணியாளர்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்த விபத்தில் 12 பேர் படுகாயமடைந்தனர். நொச்சிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் வணிக நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வேன் சென்று கொண்டிருந்தது. பல்ராயம்பாளையம் பகுதியில் ஓட்டுநர் வேனை அதிவேகமாக இயக்கியதால் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 11 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து அவினாசிப்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புலியில் மந்தமாக நடைபெறும் தூண்டில் பால பணிகளை துரிதப்படுத்த கோரி 5வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டப்புலி, தோமையார்புரம், கூடுதாழை ஆகிய மீனவ கிராமங்கள் கடல் அரிப்பால் சேதமடைந்து வருகின்றன. இதையடுத்து கடந்த 2022 சட்டசபை மானிய கோரிக்கையில் கூட்டப்புலியில் தூண்டில் பாலம் அமைக்க 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளால் குடியிருப்புகள் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தங்கள் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே குமணன் சாவடியில் தனியார் கல்லூரி பேருந்து, கார், இருசக்கர வாகனம் என அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. தனியார் கல்லூரி வாகன ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மகனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் கல்லூரி வாகனத்தில் இருந்த 15 மாணவர்களும் சிறு சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அடுத்தடுத்து வாகனங்கள் மோதியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வேலைக்கு சென்றவர்களும் பள்ளி, கல்லூரிக்கு சென்ற மாணவர்களும் அவதிக்குள்ளாகினர்.
கோவை மாவட்டம் மருதமலை அடிவார வேல்கோட்ட தியான மண்டபத்தில் வெள்ளிவேல் திருடப்பட்ட சம்பவம் குறித்து இணை ஆணையர் விளக்கமளித்துள்ளார். மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிவேல் திருடப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த திருட்டு சம்பவம் நடந்த தியான மண்டபம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் வெள்ளிவேல் திருடப்பட்டது மருதமலை திருக்கோவிலில் நடைபெறவில்லை என்றும் அது தனியாருக்கு சொந்தமான மண்டபம் எனவும் கோவை மண்டல இணை ஆணையர் ரமேஷ் விளக்கமளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளில் உள்ள பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மே 15ஆம் தேதிக்குள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளிலும் தமிழில் பெயர் பலகைகள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி 15ஆம் தேதிக்கு மேல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிற மொழிகளில் பெயர் பலகைகள் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி அருகே விடுதி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாதிரியார் உட்பட 2 போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டனர். சமயபுரம் அடுத்த புறத்தாக்குடியில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் விடுதியில் பாதிரியார் குழந்தைநாதன் என்பவர் வார்டனாக பணியாற்றி வருகிறார். இவரது நண்பரான சுந்தரராஜன் என்பவர் பாதிரியாருக்கான படிப்பை படித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் குழந்தைநாதனை சந்திக்க அடிக்கடி விடுதிக்கு செல்லும் சுந்தரராஜன் அங்குள்ள மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்த தகவல் அறிந்து திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் குழந்தைநாதன், சுந்தரராஜன் இருவரையும் போலீசார் போக்சோவின் கீழ் கைது செய்தனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.